வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான 3 விதமான பீட்ரூட் ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பீட்ரூட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசி மொக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தனியாக நம்ம எதுவும் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லாவே வதங்கிருச்சு. 1 கப் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பீட்ரூட் வந்துட்டு ரொம்ப திக்காக நான் கட் பண்ணி போடாமல் கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது அந்த சாதத்தோட கலர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே அழகாக நல்லாயிருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. இப்போது ஓரளவு பீட்ரூட் வந்ததும் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு 2 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு தகுந்த மாதிரி 4 கப் சேர்த்துருக்கேன் நான். அதாவது 2 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், அப்போ தான் சாதம் நல்லா வெந்து வந்ததும் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம சேர்த்த அந்த தேங்காய் பால் தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியவும் இது கூட சேர்த்துடலாம். இப்போது பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு நம்ம உடனே மூடி போடாமல் ஓரளவு அந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியே வேக வைக்கணும். அந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வர டைமில் தான் நம்ம மூடி போட போகிறோம். அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வர நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சிடணும். கம்ப்ளீட்டாக சிம்மரில் வச்சுருங்க மூடி போட்டுட்டு, அப்போ தான் விசில் வராமல் இருக்கும். இப்போது 10 நிமிஷம் பொறுத்து அந்த சாதத்தோடைய கலரே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ரைஸ் ரெசிபியும் கூட. இந்த சாதம் வந்துட்டு பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால தித்திப்பாக இருக்குமோன்னு யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நான் 2 ஆழாக்கு அரிசியில் பண்ணதுனால 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறையவே காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் புலாவ் தயாராகிடுச்சு. இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பீட்ரூட் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் கூட்டு எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு டைரெக்டாக சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சும் ஊட்டலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பீட்ரூட்டை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு இது கூடவே சேர்த்துடலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு கரெக்டாக 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. கரெக்டாக 3 விசில் வெந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போது 3 விசில் பொறுத்து பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கடலைப்பருப்பு முழுசாக இருக்கிறதுனால கூட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த பதத்தில் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். தண்ணி இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மரில் வச்சுடுங்க. இது கொதிச்சிட்ருக்கிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி இது கூட சேர்த்துடலாம்.
ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி இந்த கூட்டு கூடவே சேர்த்துடலாம். கூட்டு எப்போவுமே கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நம்ம லஞ்சுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே கரெக்டான பதத்தில் இருக்கும். கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப திக்காகாமல் இருக்கும். அதனால் அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா பீட்ரூட் வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அந்த கூட்டு வந்துட்டு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னா கூட்டு வந்து சூப்பராக தயாராகிடும் நல்லா வாசனையாகவே. ஒரு சின்ன கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 5 பூண்டு பற்களை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கூட்டு சாப்பிடும்போது. இது கூடவே காரத்துக்காக ஒரு 2 காஞ்ச மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய வச்சு அந்த கூட்டு கூடவே சேர்த்துடலாம். எப்போவுமே கூட்டு பண்ணும்போது கடைசியில் 2 பூண்டு பற்களை நல்லா தட்டிட்டு தாளித்து சேர்த்திங்க அப்படின்னா அந்த கூட்டே வந்துட்டு அவ்வளோ வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போது ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் கூட்டு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் காரக்குழம்பு மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதத்தோடையும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு டைரெக்டாக சாதத்தோடையும் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த பீட்ரூட் கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பீட்ரூட் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் பிரியாணிக்கு போட வேண்டிய மசாலாக்கள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். இந்த மசாலா நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா அடி பிடிக்காமல் அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துடும். இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சிருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பான தயிராக சேர்க்காதீங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கும் சாதம் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் திட்டமான புளிப்பில் இருக்கிற தயிராக சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சேர்த்து நல்லா கலந்ததும் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துருக்கேன் நான். இது கூட வெட்டி வச்சுருக்கிற பீட்ரூட்டும் கேரட்டும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். வெறும் பீட்ரூட் மட்டும் கூட சேர்த்து பண்ணலாம். நான் சின்னதாக ஒரு கேரட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போது காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம பிரியாணியோ இல்லை புலாவோ பண்ணும்போது தண்ணியில் கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சாதம் நல்லா வெந்து வந்ததும் நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஊற வச்சு எடுத்துருக்கிற பச்சரிசியை நான் சேர்க்குறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிலையோ இல்லை நார்மலாக சாதம் எதில் செய்வீங்களோ அந்த அரிசியில் கூட நம்ம சேர்த்து பண்ணலாம். இப்போது அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு லைட்டாக தூக்கலாக தெரியணும். அதனால் நான் கொஞ்சமாக பத்தலைன்னு சொல்லி உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் பொறுத்து பீட்ரூட் பிரியாணி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு.
இந்த பீட்ரூட் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிற பீட்ரூட் புலாவ், பீட்ரூட் கூட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.